ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தர்ஷன் வசூஸ் கிச்சனில் ரவா கிச்சடி தாங்க பார்க்க போகிறோம். ரவா கிச்சடி செய்கிறதுக்கு 2 டம்ளர் ரவை அளந்து வச்சுருக்கிறேன். இந்த டம்ளர் அளவுக்கு 1 டம்ளர் ரவைக்கு 2.25 டம்ளர் தண்ணி எடுத்து அளந்து வச்சுருக்குறேங்க. பீன்ஸு, கேரட்டு நறுக்கி வச்சுருக்கிறேன். வெங்காயத்தையும் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கருவேப்பிலை, இஞ்சி சின்ன சின்ன பீசஸாக போட்டு வச்சுருக்கிறேன். பச்சை மிளகாய் எடுத்து 2 கட் பண்ணி வச்சுருக்கிறேன். தாளிப்புக்கு நெய், கொஞ்சம் எண்ணெய் ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சு கலந்து நம்ம தாளிக்க போகிறோங்க. அடுப்பில் பாத்திரம் வச்சாச்சு. பாத்திரத்தில் தாளிப்புக்கு தேவையான எண்ணெயை நம்ம சேர்த்துக்குவோங்க. எண்ணெயை சேர்த்ததுக்கப்புறமா இதில் நெய்யை நம்ம சேர்த்துக்குவோங்க. நெய் நிறையவும் சேர்த்துக்கலாங்க. நெய் நிறைய சேர்த்தா நல்லா சாஃப்டாக வரும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நெய்யும் எண்ணெயும் காஞ்சதுக்கப்புறமா நம்ம கடுகு போட்டுக்குவோங்க. கடுகு நல்லா வெடித்து பொரிஞ்சு வரணுங்க. நல்லா எண்ணெய் காஞ்சிருந்தால் தான் கடுகு நல்லா வெடிக்குங்க. அதனால் நல்லா காய விட்டு கடுகு போடணுங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா கடலைப்பருப்பை நம்ம சேர்த்துக்கிறோங்க. கடலைப்பருப்பு நல்லா பொன்னிறமாக செவந்து வந்திருக்கணும். செவந்துடுச்சுங்க. இப்போ நம்ம பச்சை மிளகாய், இஞ்சி, வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி கொடுக்கணுங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வரணுங்க. பச்சை வாசனை எல்லாம் போகணும். கருவேப்பிலையை நம்ம அதோட சேர்த்துக்கணுங்க. ஆரம்பத்திலே கருவேப்பிலை போட்டால் கருவேப்பிலை ரொம்ப கருப்பு கலரில் ஆகிடும். இந்த மாதிரி நம்ம வதங்கினதுக்கு அப்புறமா போட்டோம்னா நல்லா பச்சை கலர்லேயே இருக்குங்க. இப்போது இந்த ரவைக்கு தேவையான அளந்து வச்ச தண்ணியை நம்ம சூடுபடுத்திக்கணுங்க. அடுப்பில் வச்சு நல்லா தண்ணியை கொதிக்க வைக்கணுங்க. இந்த கொதிக்க வச்ச தண்ணியை கிச்சடி பண்ணுறதுக்கு நம்ம இந்த தண்ணி தாங்க யூஸ் பண்ணணும். இதை யூஸ் பண்ணால் தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். பச்சை தண்ணியெலாம் விடக்கூடாதுங்க. இதில் இருக்கிற டிப்ஸே இந்த சுடு தண்ணி தாங்க. பீன்ஸு, கேரட் ரெண்டுமே இப்போது நல்லா சேர்த்து கலரி விட்டுக்கணுங்க. இந்த சமயத்தில் இதுக்கு தேவையான உப்பை கொஞ்சம் சேர்த்துக்கணுங்க. இப்போது நம்ம அளந்து வச்சுருக்கிற ரவையை அப்படியே கொட்டி இதில் நல்லா கலந்து விட்டு ரவையை நல்லா வறுத்த மாதிரி கலந்து விட்டுக்கணுங்க. கொதிச்சிட்ருக்கிற தண்ணி எடுத்து இதோடு சேர்த்து நல்லா கலந்து விடணுங்க. கடைசியாக நெய் விட்டு முந்திரி பருப்பு நல்லா வறுத்து எடுத்து நல்லா செவந்த மாதிரி வறுக்கணுங்க. இதில் நம்ம தாளிப்பு கொடுத்து கொட்டிக்கலாங்க.